எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோவில் மினி பீட்சா போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. இப்போ வாங்க சுலபமாக பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து நம்ம ஈஸ்ட் சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் கலக்கி அப்படியே சைடில் வச்சுடுங்க. அது நல்லா நுரைச்சி வரணுங்க. இப்போ பீட்சா சாஸ் பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் 2 தக்காளி எக்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெட் கேப்சிகம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாஸ் நல்லா கலர் தரும். பாதி கேப்சிகம் எடுத்துட்டு பாதி வெங்காயம் சேர்த்து மூடி போட்டு 1/2 மணி நேரம் வச்சிடலாங்க. இப்போ ஈஸ்ட் பாருங்களேன், 10 நிமிஷம் கழிச்சு நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தக்கூடாதுங்க, ஈஸ்ட் கூட சேர்த்துனா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக விடாது. அதனால நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்தணுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்பூன் வச்சு கலக்கிட்டு நல்லா இப்போ கை வச்சு 5 நிமிஷம் போல் அழுத்தி பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான எந்த கிராக்மே இல்லாத ஒரு பீஸா டவ் கிடைக்குங்க. இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ லேசாக இப்படியே மேலே தடவி விட்டுருங்க. அப்போ தான் மாவு வந்து மேலால் ட்ரை ஆகாதுங்க. இதை மூடி போட்டு நல்லா வார்மான பிளேஸில் 2 மணி நேரம் வச்சுடுங்க. அப்போ தான் ரைஸ் ஆகி வரும். 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த சுடு தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்க, அந்த வெங்காயம் கேப்சிகம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. தக்காளி எடுத்து தோல் உரிச்சிங்கன்னா அப்படி அழகாக வந்துடுங்க. காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக 1-2 பிச்சு உள்ளே போட்டுட்டு இதை வந்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு 10 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டணுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, மிக்சட் ஹர்ப்ஸ், பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கணும். இது நல்லா கலக்கி விட்டுடுங்க. நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நீங்கள் 1 வாரம் போல் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாங்க. இதே சாஸை நம்ம வந்துட்டு பாஸ்தாக்கும் பயன்படுத்தலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்ன வந்து காயெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறமா உதுத்து விட்டுருங்க. தக்காளி, செரி டொமேட்டோ கிடச்சதுன்னா அது பயன்படுத்துங்க. கேப்சிகம் நான் இன்றைக்கி எல்லோ அண்ட் க்ரீன் தாங்க எடுத்திருந்தேன். சீஸ்மே வந்து கிரேட் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ பீட்சா நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாப்பிங், சாஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு செய்யறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த மாவு எடுத்து பார்க்கலாம். இது லைட்டாக தாங்க ரைஸ் ஆகி வந்திருக்கும். கோதுமை மாவு இவ்வளோ தான் ரைஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ இந்த மாவை நீங்கள் திருப்பி பிணையாதீங்க. குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அதை லைட்டாக தட்டிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப் தாங்க பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது பண்ணிக்கலாம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு எடுத்திருந்தேங்க. இப்போ வந்துட்டு இது எனக்கு கொஞ்சம் வந்து திக் க்ரஸ்ட்டு சாஃப்டாக வருங்க. உங்களுக்கு வந்து இன்னும் தின் க்ரஸ்ட் வேணால் இன்னும் லேசாக தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாக வருங்க அது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு போக் பண்ணி விட்டுட்டு சாஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேணுங்கிற டாப்பிங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாங்க. ஆலிவ்ஸ் நான் இன்றைக்கி நிறைய எடுத்துக்க போகிறேன், ஏன்னா லயா குட்டிக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ உங்ககிட்ட மஷ்ரூம், அப்புறம் வந்துட்டு பேபி கார்ன் இதெல்லாமே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது எல்லாமே கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கனு, பன்னீர் உங்களுக்கு அதெல்லாம் லைட்டாக மேரினேட் பண்ணி லைட்டாக வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. அதுக்கப்புறம் சீஸ் தாங்க அடுத்தது. ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு 200 டிகிரி C ப்ரீஹீட் பண்ண அவனில் நான் வந்து கிரில் மோடில் தாங்க வச்சுருக்கேன். ஸோ மேலே லேயரில் தான் வைக்கணும். டாப் லேயரில் வந்து நம்ம வச்சு நம்ம வந்து எடுக்கணுங்க. ஸோ 200 டிகிரி C 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தாவே தெரியுங்க. ஒரு அவன் டிஃபர் ஆகுங்க. எனக்கு 10 மினிட்ஸ் என்னோட இந்த அவனில் கரெக்டாக இருக்கும். இப்போ சீஸ் வந்து மேலே அப்படியே இருக்குது, மெல்ட் ஆகாமல் இருக்குன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. அப்புறம் 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் சூப்பரான பீட்சா ரெடிங்க. இந்த பீட்சா ரெசிபி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ரெசிபி நீங்கள் இப்போ சப்போஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பக்கமாக மட்டும் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.